Hey girls, welcome back to channel Glam Girl Tamil. Welcome back to our bridal series. நான் இதுக்கு முன்னாடி ஒரு அக்டோபர் நவம்பரில் ஒரு bridal series வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஜான் மந்த் ஃபெப் மந்த்துக்கும் ஒரு bridal series வந்து போயிட்டே இருக்குது. பிரைட்பியாக இருக்கீங்க, பிரைட்மெட்ஸாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஃபங்க்ஷன், வெட்டிங், ரிசப்ஷன், என்கேஜ்மெண்ட்லாம் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா எதை மாதிரி பேக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எதை மாதிரி மேக்கப்ஸ்லாம் நீங்கள் போடலாம், அதை மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பப்பாயா ஃபேஷியல். ஸோ ஃப்ரூட்லேயே நம்ம ஸ்கின்னுக்கு க்ளோயிங் கொடுக்குறது ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா பப்பாயா தான். வீட்டிலேயே நேச்சுரலான 3 ஸ்டெப் பப்பாயா ஃபேஷியல் வந்து எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிலாம் பண்ணணும்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோ. கிளாம் கேர்ள் தமிழ் குயிக்கா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிக்கோ. உங்களோட கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 வந்து நான் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பப்பாளி பழமும் சுகரும் வந்து மிக்ஸ் பண்ணிட்ட ஸ்க்ரப்பை வச்சு நான் வந்து நல்ல மசாஜ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபேஷியல்ன்றது க்ளோயிங் ப்ளஸ் நம்ம ஃபேஸோட ஸ்கின்னுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குறோம், நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுக்குறோம். அதுதான் பேசிக்காக ஃபேஷியல்ன்றது. ஃபேஷியல் மூமெண்ட் கொடுக்குது. ஸோ அதில் சக்கரை போட்டிருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நான் இதில் சர்க்கரையை போட்டு ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள். சுகரை போட்டு ஹாஷாக நீங்கள் ஃபேஸில் இது மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா அந்த சுகர் கிறிஸ்டல்லாம் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். அதனால் ஸ்லோவாக வந்து ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கும். இது ஆப்வியஸாக நீங்கள் வந்து கண்ணுக்கு மேலே, நெக்கு, பாடிக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வீடியோவில் பண்ணுறதுனால என் கண்ணுக்கு மேலே நான் யூஸ் பண்ணலை. இந்த ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட்ஸு எல்லாம் இருக்கும், அதுவும் சேர்த்து வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்பீங்க இந்த ஃபேஷியல் வந்து எப்போ பண்ணணும், நீங்கள் பிரைட்டாக இருக்கீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணலாம். இல்லை ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா, நாளைக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் போகாமல் இருங்க. இல்லை காலேஜ், ஆஃபீஸ் போகிறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் சண்டே டைம் வந்து பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் வந்து பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். இதை லைட்டாக நீங்கள் பேட்ரை பண்ணிவிட்டு ஸ்டெப் 2 பார்க்கலாம். ஹனி ஃபேஸ்க்கு தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேட்குறீங்க ஹனி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாமா, ஒயிட் ஆகிடுமா, தலையில் பட்ட என்ன ஆகுமா, அப்படிலாம் இல்லை. ரொம்ப நாளாக நான் ஹனி யூஸ் பண்ணிவிட்டு அதனால் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஹனி யூஸ் பண்ண பயமாக இருந்துச்சுன்னா இந்த பப்பாயா பல்போட நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ மசாஜ் ஸ்டெப் வந்து பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஹனி அண்ட் பப்பாயா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை மாதிரி ஃபிங்கரை வச்சுட்டு உங்கள் ஃபேஸை வந்து மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாக, சேக் ஆகாமல் நல்லா வந்து எல்யூட்டடாக உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி இது எல்லாமே நீங்கள் பார்லரில் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த ஃபேஷியல் மூமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டிலே பண்ணும்போது சிம்பிள் ஸ்டெப்பே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது மாதிரி வந்து பண்ணுவாங்க, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது சைடில் நான் காமான மியூசிக் எதனா வச்சுட்டு இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு டைம் போகிறதுன்னு தெரியாது. விசிட் பண்ணி மசாஜ் வந்து கொடுக்குறோம். ஸோ இது ஒரு ஐஸ்க்கு நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக வந்து இருக்கும். இந்த மாதிரி நான் எப்பவுமே வந்து என்னோடய ஜேடி ரோலர் யூஸ் பண்ணி ஒரு 5 ஸ்ட்ரோக்ஸ் வந்து நான் கொடுத்துப்பேன். ஸோ இது மாதிரிலாம் நம்ம இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது இங்கே இந்த மாதிரி கை இப்படி வச்சுப்பேன். வச்சுட்டு கீழே இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம எடுக்கணும். சேம்
சில பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து ஃபேட்டாக இருக்குது, நான் வந்து கொஞ்சம் ஒல்லியாக தெரியணும் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிங்களா, அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து டெய்லியும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஃபேஸை இதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதா வாஷ் பண்ணலாம். ஸ்டெப் 3ல வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வாஷ் பண்ணிட்டு மாஸ்க் போடலாம், இல்லை அப்படியே நீங்கள் மாஸ்க் போடலாம். ஸோ ஸ்டெப் 3ல என்ன ஃபேஸ் மாஸ்க் பார்த்து வந்துடுங்க. பிரைட்டாகவே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் கேர் ரெஜிமில் வந்து கொஞ்சனாச்சும் ஹெல்தி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு க்ளோயிங் வந்து கிடைக்கும். கடலை மாவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நிறைய ஃபேஸ் பேக்கு, ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மினிட்ஸ் இருந்தால் போதும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெஃப்ரெஷ் லுக் வந்து கிடைக்கும்ல, அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ரெஃப்ரெஷ். இப்போ நீங்கள் குயிக்காக அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக பண்ணால் கூட, ஈவினிங் வெட்டிங் இல்லை நாளைக்கு போகிறனா கூட, ஃபங்க்ஷன் போகிறனா கூட நீங்கள் பிஃபோர் டே இல்லை அந்த டேலையும் வந்து 3 hours பிஃபோர் நீங்கள் இதை பண்ணலாம். இது பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. இந்த பேக் நம்ம அப்ளை பண்ணிருக்கல, நார்மல் வாட்டர் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மேக்கப்போ இல்லை உங்கள் ஸ்கின் கேரோ வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்கின் கொஞ்சம் நல்லா பிரைட்டிங்காக தெரியும்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். நேச்சுரலான பப்பாயா ஃப்ரூட்டில் பண்ண ஒரு ஃபேஷியல் தான். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்குது, அதுலேயே உங்களோட ஃபீட்பேக் சஜஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அந்த மெயில் ஐடி நான் இங்கே வந்து ட்ராப் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நிறைய வந்து பிரைட் டு பீக்கான பிரைட் சீரீஸ் வந்து போயிட்டே இருக்குது, அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் அண்ட் பை ஃப்ரம் கிளாங்கோல் தமிழ். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பை. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பை.